ஆண்டாள் அரங்கனை தான் திருமணம் செஞ்சுப்பேன்னு சொல்லுவாங்க. பெரியாழ்வார் இது எப்படி சாத்தியம் ஆகும் கோதைன்னு பேசி அவங்க மனசை மாற்ற முயற்சிப்பாரு. நான் திருவரங்கனுக்கு தான், அவன் இல்லாம மனிதர்களுக்கு என்ன மனமுடிக்க நினைச்சீங்கன்னா என் வாழ்க்கையை முடிச்சுப்பேன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு மேல ஒன்னும் பேசாம பெரியாழ்வார் போயிடுவாரு. ஆண்டாள் திருவரங்கனை நினைச்சிருப்பாங்க. சாப்பிட மாட்டாங்க, மூச்சுல வெப்பம் அதிகமாகும், உடல் மெலியும், அவங்களோட கை வளையல் கூட கலண்டு விடும். பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு அப்பா மட்டும் இல்ல, ஒரு தாயும் தான். அதனால அவங்க இப்படி இருக்கிறத பெரியாழ்வார்னால தாங்கிக்க முடியாது. கோதை கிட்ட போய் உட்காருவாரு. குழந்தை, ஏன் இப்படி இருக்க? உன் மனசு சரியாகணும்னா அப்பா என்ன செய்யணும்னு கேட்பாரு. ஆண்டாள், எனக்கு 108 திவ்ய தேசங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. பெரியாழ்வார் வட திருப்பதில இருந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. இல்ல, எனக்கு ஸ்ரீரங்கம் பத்தி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. பெரியாழ்வார் ஸ்ரீரங்கம் பத்தி சொல்ல ஆரம்பிப்பாரு. அதை கேட்க கேட்க ஆண்டாள் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியும், உடல் சிலிர்க்கும். பெரியாழ்வார் சொல்ல சொல்ல தாரத்தாரியா கண்ணீர் பெருக்கெடுக்கும். அப்படியே திருவரங்கம் இருக்கிற திசையை பார்த்து விழுந்து வணங்குவாங்க. ஆண்டாளோட காதல் பக்தியா மாறிடுச்சுன்னு பெரியாழ்வாருக்கு புரிஞ்சிடும். ஆண்டாளோட மனம் புரியுது. திருவரங்கனோட முடிவு என்னன்னு யாருக்கு தெரியும்? கோதை திருவரங்கனை கல்யாணம் செஞ்சுக்கணும் முடிவெடுத்து நோன்பு இருப்பாங்க. மார்கழி மாதம் தன் தோழிகளை எழுப்பி திருப்பாவை பாடுவாங்க. ஒரு நாள் கோதை தன் தோழியை கூப்பிட்டு, ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுல 1000 யானைகள் சூழ்ந்து வர வீதிகள்ல நாராயணன் ஊர்வலமா வர்றான். அவனை காணவும் வரவேற்கவும் ஒவ்வொரு வீடுகள்லயும் பூரண பொற்குடங்கள் வச்சு தோரணங்கள் கட்டியும் அலங்கரிக்கப்படுறத நான் கனவுல பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ பெரியாழ்வார் கோதையை தேடி வருவாரு. கோதை, திருவரங்கன் என் கனவுல வந்து உன் மகளை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், திருவரங்கம் அழைத்துவான்னு சொன்னாருன்னு சொல்லுவாரு. அப்போ பாண்டிய வல்லபதேவனோட தூதர்கள் வருவாங்க. மன்னனுக்கும் இதே கனவு வந்தது. கோதை ஸ்ரீரங்கம் வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க சொல்லி திருமால் கட்டளையிட்டிருக்காருன்னு சொல்லுவாங்க. யானைகள், பரிவாரங்கள், பல்லக்குகள் சூழ கோதையை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஸ்ரீரங்கம் கூட்டிட்டு வருவாங்க. கோதையோட ஒரு தோழி இன்னொரு தோழி கிட்ட ராமன் சீதையை திருமணம் செஞ்சதும் கிருஷ்ணன் ருக்மணியை திருமணம் செஞ்சதும் சாத்தியம். அப்ப 2 பேருமே மனித அவதாரமா வந்தாங்க. ஆனா அருள் வடிவில் இருக்கிற அரங்கன் மனித பெண்ணான நம்ம கோதை எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும்னு கேட்பாங்க. பல்லக்கு ஸ்ரீரங்கம் கோவில நெருங்கும். அந்த மாயனோட விளையாட்டை யாரால கணிக்க முடியும்?